ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் புரட்டாசி மாத கிருத்திகை. நாளைய தினம் இந்த ஒரு எளிமையான மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளை பாடாப்படுத்தக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே தீரும். 22/9/2024 நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி திதியும் சேர்ந்து வருது. ரொம்பவே மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள். நாளைய தினம் காலையிலிருந்து உங்களால் சாப்பிடாம விரதம் இருக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் பால் பழம் சாப்பிட்டு உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப நீங்கள் விரதம் இருங்க. நாளைய தினம் மாலை உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு முருகனுக்காக ஏற்றி வைங்க. முருகனுக்கு நெய் விளக்கு ரொம்பவே உகந்தது. நெய் ஊற்றி விளக்கு ஏற்ற முடியலைனாலும் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைங்க. வெறும் 2 வாழைப்பழம் வைத்தாலும் போதும், முருகன் உங்களுக்கு அருள் புரிவாங்க. முருகனுக்கு முன்னாடி அமர்ந்து சிக்கல்களை தீர்த்து வைப்பா சிங்கார வேளா அப்படின்னு சொல்லி இந்த 2 வரி மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த மந்திரம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாங்க. சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி போற்றி, சிக்கல் சிங்கார வேலவா போற்றி போற்றி, சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி போற்றி, சிக்கல் சிங்கார வேலவா போற்றி போற்றி. உங்கள் வீட்டில் இருந்தபடியே முருகனை சரணாகதி அடையலாம். இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கற்பூர ஆராத்தி காண்பிச்சு உங்களுடைய பூஜையை நிறைவு செய்யுங்க. உங்களால் முடிஞ்சால் நாளைக்கு செவ்வரளி பூக்கள் வாங்கி முருகனுக்கு சாற்றுங்க. ரொம்பவே எளிமையான இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சீங்கன்னா போதுங்க. முருகனை நம்பினாலே போதும், உங்களுடைய சிக்கல்கள் அனைத்துமே விலகும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. வீட்டில் இதை செய்ய எங்களால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் முருகன் கோவிலுக்கு போய் முருகனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போங்க. வெறுங்கையோட கோவிலுக்கு போகக்கூடாது. ஒரு விளக்காவது ஒரு தீபமாவது போட்டுட்டு வாங்க. இல்லை செவ்வரளி பூவாவது வாங்கிட்டு போய் முருகனுக்கு சாற்றிட்டு வாங்க. முருகன் கோவிலிலே அமர்ந்து கூட இந்த 2 வரி மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய சிக்கல்கள் அனைத்துமே தீரும். கண்டிப்பாக முருகன் தீர்த்து வைப்பாங்க. இந்த வாரம் கிருத்திகை அன்று ரொம்பவே சுலபமான இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக மன நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் இதை செய்யலாம். இந்த வாழ்க்கைங்கிறதே கண்ணுக்கு தெரியாத ஒரு சிக்கல். அந்த சிக்கலிலிருந்து எவ்வளோ சுலபமாக நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ நிச்சயம் தப்பிக்க முடியாது. ஆனால் தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக முருகனோட பாதத்தை நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சிக்கல்கள் அனைத்தையுமே நாளைய தினம் இந்த வழிபாட்டை செய்கிறதுனால கட்டாயம் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பாங்க. மனசில் முழு நம்பிக்கையோட உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் முருகரை நம்பி இந்த 2 வரி மந்திரத்தை சொல்லுங்கள். கட்டாயம் உங்களை அனைத்து கஷ்டங்களும் தீரும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.